அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைவரையும் ஹலோ டாக்டருடைய மறு ஒளிபரப்பிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் சருமம் மற்றும் தோல் பராமரிப்பு மற்றும் அழகியல் நிபுணர் ரத்னவேல் அவர்களை சந்திச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா டாக்டர், ஓரளவுக்கு உங்களுடைய கைடன்ஸில் என்ன மாதிரியான தோல் பிரச்சனைகள் வரும், அதற்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் இருக்குது அப்படின்னு. ஆனால் சிகிச்சைகள்னு சொல்லும் பொழுது எல்லாருமே நினைக்கிறது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமோ, இல்லை அதில் வேறு எதற்கெல்லாம் சிகிச்சைகள் இருக்குது, அதுவும் நவீனமான முறைகளில் அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. அது கொஞ்சம் விளக்கம் தாங்களேன். இதில் ரெண்டு விஷயம்மா. ஒன்று ஸ்கின் டிசீஸ், தோல் நோய்களில் 80% தோல் நோய்கள் குணப்படுத்த முடிவதில்லை. அப்போ இந்த 80%ல் ஒரு 50% இந்த சர்ஜிக்கல், அதாவது நவீன சிகிச்சை முறைகள். இப்போ அதுலேயும் பாக்கி ஒரு 30% இருக்கத்தாம்மா செய்யும். கம்ப்ளீட்டாக ஸ்கின் டிசீஸ் வந்துருச்சுன்னா க்யூரானா கிடையாது. ஏன்னா இதில் பாதிக்கு பாதி ஜெனட்டிக் ப்ராப்ளம். ஜெனட்டிக் ப்ராப்ளம்னு சொல்லியாச்சுனாலே பரம்பரையாக வரக்கூடியது கண்ட்ரோல் மாத்திரம்தான். இந்த நவீன சிகிச்சை முறைகளில் 90% டெம்பரரிங்கிறது. இப்போ ஒரு போட்டாக்ஸ் ஊசி போடுறோம், சுருக்கங்கள் இருக்குது, சுருக்கங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த எடுத்தோம்னா 6 மாதத்துக்கு தான் இருக்கும். இயற்கையை செயற்கையால் ஃபுல்லாக ஜெயிக்க முடியுமான்னா ஜெயிக்க முடியாது. நாங்கள் ஒன்றும் கடவுள் கிடையாது. ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது காஸ்மெட்டிக் அக்செப்டபிலிட்டி, அது கொண்டாந்துடலாம் கட்டாயம். ஒன்று. ரெண்டாவது, இது காஸ்ட்லியா அப்படின்னு கேட்டால், இது இந்த காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட்டே காஸ்மெட்டிக்குன்னு வந்தாச்சு அப்படின்னா அப்புறம் அது காஸ்ட்லி தான். ஒன்று. ரெண்டு, நான் ரொம்ப காஸ்ட்லி அதில். சரியா? இப்போ காஸ்மெட்டிக் வந்துட்டு நம்ம சீப்பாக பண்ணணும் அப்படின்னா இது அத்தியாவசியம் இல்லை. நம்ம நம்மளோட அழகை கூடுதலாக்குறோம், இன்னும் கொஞ்சம் சிரமம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு செலவழித்து தான் ஆகணும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? இங்கே சென்னையிலேருந்து பேசுகிறேன். நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹேர் ஃபால் இருக்கு, அது சம்மந்தமாக கேட்கணும். கேளுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ சார், சொல்லுடாமா. என்னோட ஏஜ் 32. சரிம்மா. ஹேர் ஃபால் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சார். இப்போ 1 இயராக இருக்கு. குழந்தைங்க எத்தனைமா இருக்காங்க? 2 பசங்க சார். 2 குழந்தைங்க பிறக்கும்போது இருந்துச்சாம்மா இப்படி? இல்லை சார், அப்போலாம் ஹேர் ஃபால் இல்லை. பீரியட்ஸ் நார்மலாக இருக்காம்மா? ஓரளவு நார்மலாக தான் சார். தைராய்டு இருக்காம்மா? இல்லை, தைராய்டுலாம் இல்லை சார். பிசிஓடி இருக்காம்மா? இல்லை சார், அந்த மாதிரிலாம் எதுவும். முடி வேர்லேருந்து உதிருதா பாதியாக உதிருதாம்மா? கொஞ்சம் வேர்ல இருந்து தான் சார் வருது. ஒரு நாளைக்கு எவ்வளோ முடியுமா உதிருது? ஒரு நாளைக்கு எப்படியும் 30 கிட்ட வரும் சார். ஒடுகு இருக்காம்மா? இல்லை சார், ட்ராண்டப்லாம் இல்லை சார். அதாவது பாருங்கம்மா, ஒரு நாளைக்கு 50லேருந்து 70 முடி உதிர்றது நார்மல். 50லேருந்து 70 முடி உதிர்றது திரும்ப வளருதாங்கிறது தான் முக்கியம். திரும்ப வளரலை அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குமா. ஒன்று, தைராய்டு சுரப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறது, இல்லை பீரியட்ஸ் டைமில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், அதாவது ஹார்மோனல் ப்ராப்ளம். அப்படி இல்லைன்னா நியூட்ரிஷனல், சத்து குறைவு. நம்ம இதை என்னன்னு பார்த்து அதுக்கு கரெக்டாக ட்ரீட் பண்ணால் குறைஞ்சிருமா. நான் நார்மலாக பெண்களுக்கு ஹேர் ஃபால் பார்க்குறது எல்லாமே ஒரு 90% ரீசன் ஹார்மோனல் பார்த்தா 10% பொடுகு தாம்மா இருக்குது. பொடுகுக்கு நல்ல பொடுகு ஷாம்பு போடணும், ரெகுலர் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, நியூட்ரிஷனலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அயன் மாத்திரை, ஜிங்க் சப்ளிமெண்ட்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கணுமா. நான் உங்களுக்கு இமீடியட்டாக குறையிறதுக்கு என்ன சொல்லுவோமா, ஒரு ஆயின்மெண்ட் இருக்குமா, க்ரோ எக்ஸல் அப்படின்னு. இந்த க்ரோ எக்ஸல் சீரம். இது நம்ம முடியினோட வேருக்கு சத்து கொடுக்கும். நீங்கள் பொடுகு இல்லைன்னு சொல்கிறதுனால அதை கொஞ்சம் லைட்டாக தலையில் தடவிக்கிட்டே வரணுமா டெய்லி ராத்திரி. அயன் மாத்திரை சோஃபர், SOFER, இதை டெய்லி நைட் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக குறைஞ்சிருமா. இந்த க்ரோ எக்ஸல் எங்க சார் கிடைக்கும்? அது நீங்கள் தேடிதாம்மா பார்க்கணும். இது எங்கே போய் சொல்லுமா நான். நன்றிம்மா, நன்றி டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் இங்கே ஆவடியிலேருந்து பேசுகிறோம் மேடம். என்ன சந்தேகம் கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. டாக்டர் சொல்லுங்கம்மா. சார், என் பொண்ணுக்கு 18 வயசு ஆகுது. சரிம்மா. மூக்கில் இந்த 2 ஓரமும் கருப்பா இருக்கு, அதே மாதிரி தாடையில கீழையும் கருப்பா இருக்குங்க சார். சரிம்மா. அம்மா, இந்த வியாதிக்கு பேர் செபோரிக் மெலனோசிஸ். இந்த செபோரிக் மெலனோசிஸ் பொதுவாக ஒரு தடவை வந்துட்டா கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப வரக்கூடியதுமா.
சரியா? அவளுக்கு இன்னும் ஒரு 7-8 வருஷம் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து அந்த இதெல்லாம் போகிற வரைக்கும் இது வரத்தாமா செய்யும். நான் ஒரு ஆயின்மெண்ட் சொல்கிறேம்மா, கையில் வச்சுக்கிடுங்க. வந்தால் போடுங்க, போயிருச்சுன்னா நிப்பாட்டிக்கிடுங்க. ஏன்னா போட்டோன்னே 2 நாளில் போயிடும், திரும்ப வரும். கையில் வச்சுக்கிடுங்கம்மா. அந்த ஆயின்மெண்ட் பேர் GRM. இந்த ஆயின்மெண்ட்டை டெய்லி நைட் அது மேலே போடுங்க. குறைஞ்சதுக்கப்புறம் வந்தால் போடுங்க, வராட்டி விட்டுருங்க. ஆனால் திரும்ப திரும்ப வரும், ஒரு வயசில் போயிரும்மா. நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், நான் மதுரையில இருந்து பேசுறேன். என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் குட் மார்னிங் சார். சொல்லுடாம்மா. சார் எனக்கு ஏஜ் 25 ஆகுது சார். சரிம்மா. டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு வயிறு சுத்தி ஸ்கின் டோனே சேஞ்ச் ஆயிடுச்சு சார். ரொம்ப லூஸாவும் ஆயிடுச்சு. அதான் எத்தனை குழந்தைங்கம்மா? 2 குழந்தைங்க ஆயிடுச்சு சார். சரிம்மா. அம்மா இதெல்லாம் வந்து இயற்கைம்மா. நார்மலாகவுமே ஒரு வயிறு பெருசாகி குறையும் போது அந்த டோன் குறையத்தாம்மா செய்யும். இது வந்து நம்ம இருந்தே அந்த ப்ரெக்னென்சி இருக்கும்போதே அதை டைட்டனிங் பண்ணி பழகிருக்கணும், இல்லை ப்ரெக்னென்சி முடிஞ்சோடனே பண்ணியிருக்கணும். இப்போ அதை டைட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 30% தாம்மா வாய்ப்பு. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்லுங்க சார். ஒன்று லேசர் பண்ணலாமா, இல்லைன்னா ஸ்கின் டைட்டனிங்னு ஒரு இது இருக்குமா. இந்த ஸ்கின் டைட்டனிங்கிறது இப்போ இந்த டோன் போகிறதுக்கு காரணம் தோலுக்கு கீழே இருக்கிற இலாஸ்டிக் டிஷ்யூ போய் தோல் வந்து அதனோட இலாஸ்டிசிட்டி இழந்துருச்சுன்னா வர்றதுமா. இதை டைட்டன் அது வந்து சொல்றாங்க ஏதோ பலூன் டைப் மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப. அதாம்மா. உள்ள போக மாட்டேங்குது. இல்லைம்மா, இது நீங்கள் நான் என்ன சொல்கிறேம்மா, ஒரு நல்ல காஸ்மெட்டாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி டைட்டனிங் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க டைட்டன் பண்ணி கொடுத்துருவாங்கம்மா. 30% தான்மா க்யூர், ஒன்றும் வராதுமா. அம்மா சைடு எஃபெக்டை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நல்ல எஃபெக்டே கிடைக்காதுமா. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 3000 வருஷம் நம்ம வாழ போகிறது இல்லைம்மா. வாழ போகிறது 50-60 வருஷம். அதில் ஒரு 30 வருஷம் தான் குவாலிட்டி ஆஃப் லைஃப். சைடு எஃபெக்டை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா என்றைக்கு நல்ல எஃபெக்ட் பிடிக்கவே முடியாதுமா. ஏன்னா என்கிட்ட வர்றவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தோடனே வேலை சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒரே வார்த்தையாக சொல்லுவேன், ஏன்டா எஃபெக்ட் இருக்குது உனக்கு, அப்புறம் சைடு எஃபெக்ட் வரத்தாண்டா செய்யும். சோறு சாப்பிட்டாலும் சைடு எஃபெக்ட் வரும், எது சாப்பிட்டாலும் சைடு எஃபெக்ட் வரும். டாக்டரை பார்க்க வந்துட்ட சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். பட் நமக்கு எது முக்கியமோ அதான். நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் மதுரையில இருந்து பேசுறேன், மீனா. என்ன சந்தேகம்? கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. திடீர்னு ஃபேஸ்ல வந்து அலர்ஜி மாதிரி பரு மாதிரி திடீர்னு வருது, அப்புறம் திடீர்னு போயிடுது. வயசு என்னம்மா? வயசு 29. 29. குழந்தைங்கலாம் இருக்காம்மா? ஒரு பையன் சார். சரி மீனாம்மா, பருவத்தில் வருவது பரு ஒரு வயசில் வந்து தான் போகும். பொதுவாக நாங்கள் என்ன சொல்கிறதுமா, 12 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் வரும். அதை தாண்டி வரக்கூடாது. பட் சில நேரம் நம்மளோட ஹார்மோன் கொஞ்சம் வேகமாக இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் சுரக்கிறது அதிகமாகிடும். எண்ணெய் சுரக்கிறது அதிகமாகறனால வர்றதுமா. கிளிண்டாமைசின் ஒரு ஆயின்மெண்ட் இருக்குமா, இதை கொஞ்சம் ரெகுலராக போடுங்க, டெய்லி நைட் போடுங்க, ஒரு வயசில் குறைஞ்சிரும்மா. நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம், நான் பொள்ளாச்சியிலிருந்து பேசுறோம். என்ன சந்தேகம்? கேளுங்க. சார் நாங்க வந்து என் பையனுக்கு வந்து 3 மாசம் முடிஞ்சு இப்ப 4வது மாசம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. குறுத்தா வந்துச்சு ஒரு ஸ்டேஜ்ல. நாங்க ஸ்கின் டாக்டர்கிட்ட காமிச்சதுக்கு அது என்னன்னு, இது சொறி சிறந்து சம்பந்தப்பட்டதுமான்னு சொல்லிட்டு ஒரு டிராப்ஸும் ஒரு ஆயில்மெண்ட்டும் கொடுத்தாங்க. அந்த டிராப்ஸ் மேக்ஸ் டிராப்ஸ்னு ஒண்ணு, அப்புறம் இன்னொரு டிராப்ஸ்னு கொடுத்தாங்க. மேக்ஸ் டிராப்ஸ ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு ஒரு டிராப்ஸும் ஆயில்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த ஆயில்மெண்ட் வந்து போட்டால் மட்டுமே தான் அந்த குருத்து வந்து கம்மியாகுது. சரிம்மா. அந்த ஆயில்மெண்ட்டுக்கு இது நம்ம விட்டுட்டோம்னா அந்த குருத்து மறுபடியும் வர ஆரம்பிச்சிருது. கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு கிட்ட ஆயில்மெண்ட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்தெந்த இடத்துல அந்த குருத்தா இருக்கிறது? முதுகுல, முன்னாடி வயிற்றுல, நெஞ்சில, அப்புறம் கண்ணத்துக்கிட்ட, இந்த மூக்குக்கு இந்த சைடு இந்த சைடு. சரி அம்மா, இங்க பாருங்க, இதெல்லாம் ஒரு அலர்ஜி சம்பந்தப்பட்டது. இந்த குழந்தைங்களில் வரக்கூடிய அலர்ஜி நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக கன்னத்தில் அதிகமாக வர்றது, இது எல்லாமே கன்னத்தில் அதிகமாக வர்றது, கையில் இடுக்கில் அதிகமாக வர்றது, கால் இடுக்கில் அதிகமாக வர்றது, இந்த மாதிரி வர்றது எல்லாமே ஏட்டோபி அப்படின்னு சொல்லுவோம்மா. ஏட்டோபி அப்படின்னா அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாருக்காவது ஆஸ்மா இருந்தால் குழந்தைங்களுக்கு வர்ற அலர்ஜி. இது வந்து பொதுவாக வரும் போகும் வரும் போகும். நீங்கள் சொன்ன மாதிரி ஆயின்மெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டீங்க, போடுங்க, போயிருச்சுன்னா விட்டுருங்க, போகலைன்னா அந்த இதை க்ரீமை தடவுங்க. பட் இதுக்கு பர்மனன்ட் கியூர் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஏட்டோபிக்கு நோ பர்மனன்ட் கியூர். நான் சொன்னேன் இது வந்து ஆஸ்மா மாதிரி. ஆஸ்மாக்கு எப்படி பர்மனன்ட் கியூர் இல்லையோ இதுக்கும் கியூர் கிடையாதுமா. நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்க ஆயின்மெண்ட் நல்லா இருக்கிற பட்சத்தில் அதே கண்ணி பண்ணுங்கம்மா. நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
வணக்கம் மேடம். பெரம்பலூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். என்ன சந்தேகமா டாக்டர் கிட்ட கேளுங்க. அம்மா உங்க டிவி வால்யூம் குறைச்சிருங்க, அதை பார்த்து பேசாதீங்க. சொல்லுங்கம்மா. உங்கள் குழந்தைக்கு 14 வயசு ஆகுது. குட் மார்னிங் சார். சொல்லுடாம்மா. என் பொண்ணு 14 வயசு ஆகுது சார். 9th படிக்கிறா. சரிம்மா. கால்ல முன் பாதத்துல 2 பெருவிரல்லையும் சரி, அப்புறம் முன் பாதத்துலயும் தோல் ரொம்ப மொத்தமாயிடுச்சு சார். என்ன ஆயிடுச்சுமா? தோல் ரொம்ப தடிச்சு மொத்தமாயிடுச்சு. சரிம்மா 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 மாதிரி. சரிம்மா சரிம்மா. அந்த பெருவிரல்ல உள்ள தோல் அளவுக்கு அதிகமா மொத்தமானோடனே பிளேட்ல கொஞ்சம் எடுத்து விட்டேன் சார். ஒரு தடவை ஸ்கின் டாக்டரையும் பார்த்தேன் சார். ஓ, பிளேடில் எடுத்து விடுவீங்க? ஆமா சார். அவ்வளவு மொத்தமா ஒரு அருவாள் வச்சு எடுத்துட வேண்டியது நம்ம ஒன்று போல. இல்ல சார், ரொம்ப தடிச்சு போயிடுச்சு சார். அதம்மா, உங்களால் பிளேடு வச்சு போட முடியலன்னா கொஞ்சம் அருவாளையும் வச்சு செய்ய விடுங்கம்மா. இந்த தப்பான வேலைகள் பண்ணக்கூடாதும்மா. நான் ஏற்கனவே சொல்லுவேன், இந்த பாட்டிகள் வீட்டில் இருக்கிறவங்க, இந்த அம்மாக்கள் தான் பொதுவாக பேஷண்ட்டை வந்து உண்டு பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று செய்ய வேண்டியது. அம்மா, இந்த தடிப்பு வர்றதுக்கு காரணம் தோல் வந்து எங்கே அதிகமாக உராயுதோ அதை பாதுகாக்கிறதுக்காக தடிப்பு வருது. அப்போ உராயிறதை நிப்பாட்டாமல் நான் தடிப்பை சுரண்டிக்கிட்டே இருப்பேன்னா தடிப்பு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இன்னும் 4 தடவை வெட்டி விடுங்க, தோல் வந்து வேறு விதமாக மாறிடும். அதாவது நான் என்ன சொல்லுவேன், இப்படி தோல் இருக்குது, இந்த தோலை வந்து ஒரு நாளைக்கு 300 தடவை ஒரு இடத்துல பிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கருப்பாகும், தடிப்பாகும், கொஞ்ச நாளில் கேன்சர் கூட ஆகி போயிடும். இந்த தோலை வந்து தொடர வேலை, தோலை சுரண்டுற வேலை, தோலை வெட்டுற வேலையெல்லாம் விட்டுறணும். 1. 2வது, நீங்கள் செய்ய வேண்டியது அவளோட நடைங்கிறது. பொதுவாக நம்ம நடக்கிறது எப்படின்னா இப்படி நடப்போம். நம்மளோட உள்பாதம் வந்து மேலே இருக்கும், கீழே படாது தரையில். மற்ற காலினோட மற்ற பகுதியெலாம் படும். சில பேர் என்ன செய்வாங்க, இந்த உள்பாதத்தையும் கீழே அழுத்தி வச்சு நடப்பாங்க. அதாவது ஃப்ளாட் ஃபுட்டுமோ. இந்த ஃப்ளாட் ஃபுட் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த நடனால் எந்த இடத்துலலாம் அதிகம் ப்ரெஷர் வருதோ அந்த இடமெல்லாம் தடிப்பாயிருமா. நடையை மாற்றணுமா. அதுக்கு எம்சிஆர் செப்பல் வந்து பேட்டா கடையிலே கிடைக்குதுமா. அந்த எம்சிஆர் செப்பல் அதை போடுங்க. அவளோட நடையை மாற்ற சொல்லுங்க. ஆசிட் இருக்குமா, இந்த சாலாக்டின் ஒரு ஆசிட் இருக்குது, இந்த ஆசிடை தடவுனீங்கன்னா இந்த இது போயிடும். திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு எம்சிஆர் செப்பல் போடுங்க, நடைய மாற்றுங்க, சரியாயிரும். நன்றிமா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? சேலத்துல பேசுறேன் மேடம். நல்லது சார், என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் வணக்கம் சார். சொல்லுங்க தம்பி. சார் எங்க சன்னுக்கு சார் ஒரு 10 இயர்ஸா சார் அந்த வெண்புள்ளி இருக்கு சார். எந்தெந்த இடத்துல இருக்குங்க? தாடையில தான் இருக்கு சார். காலையில லெஃப்ட் சைடு உதட்டுக்கு கீழே தாடையில ஒரு சின்ன புள்ளி 2-3 இருக்கு சார். ட்ரீட்மெண்ட் பண்றேன் சார். அங்க சேலத்துல மோகனவேல் டாக்டர் கிட்ட பண்ணோம் சார். அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா 1 வருஷத்துல கம்ப்ளீட் கிளியர் ஆயிடுது சார். சரி. அப்புறம் திருப்பி 1 வருஷம் கழிச்சு மொல்ல அப்படியே திருப்பி வருது சார். சரி, எங்க நீங்க நல்ல டாக்டர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு ஒண்ணு தான் தெரியணும், அது வந்து லியூகோடெர்மான்னு சொன்னாங்களா, என்ன சொன்னாங்க? இல்ல சத்துக்குறைவுன்னு சொன்னாங்க, ஆனா லீகோடெர்மான்னு சொல்லிக்கிறாங்க சார். அதை இல்லம்மா, அம்மா இல்லைங்க, இங்க பாருங்க. அதாவதுங்க, தோல்ல வர்ற வெள்ளைக்கு 8 காரணங்கள் இருக்குங்க. பொடுகுனால வரலாம், நீங்க யூஸ் பண்ற சோப்புனால வரலாம், சன்லைட்னால வரலாம், வெண்குஷ்டம்னால வரலாம், மச்சமா இருக்கலாம், லியூகோடெர்மாவா இருக்கலாம். அப்போ ஒன்னொன்னுக்கு வைத்தியம் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட்டுங்க. பொடுகுனால வருதுன்னா பொடுகை க்யூர் பண்ணிங்கன்னா குறைஞ்சிரும். வெயில்னால வருதுன்னா வெயிலில் போகாம விட்டிங்கன்னா போயிடும். நீங்கள் என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிங்க. இப்போ லியூகோடெர்மாவா இருந்தால் சரியாக போனதுக்கு அப்புறமும் ரெகுலராக வைத்தியம் பண்ணணும். சரியாக போயிருச்சு, டாக்டர் வர சொன்னார், டாக்டர் முட்டால் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம தான் ஏமாந்துருவோம். ஏன்னா பேஷண்ட் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னா, டாக்டர்கிட்ட போயிட்டா டாக்டர் விட மாட்டார், இவர்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் ஸ்கின் டாக்டராக இருந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்கின்னு வந்து ப்ராப்ளம் வரக்கூடாது. ப்ராப்ளம் வந்தால் ஸ்கின் டாக்டர் நீங்களும் சொந்தம் தான். நீங்கள் வந்து யாரை பார்க்குறீங்களோ பார்க்கலையோ, திருப்பதி போகிறீங்களோ போலையோ, ஸ்கின் டாக்டரை பார்த்து தான் ஆகணும். ரெகுலர் பண்ணுங்க, கரெக்டாக சரியாயிரும். நன்றி சார், நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? திருநெல்வேலியில இருந்து பேசுறோம். நல்லது, என்ன சந்தேகம் கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. சார் வந்து பொடுகு 1 வருஷமா இருக்குது. சரிம்மா. 1 வருஷத்துக்கு முன்னாடி லேசா இருந்துச்சு, இப்போ அது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அப்புறம் தலையில பருவு மாதிரி நிறைய இருக்குது. பருவுனா கொப்பளமா வருதா, பருவா இதா வருதாமா, முகத்துல வர்ற மாதிரி வருதாமா? அந்த முகத்துல வர்ற மாதிரியே தலையில வருது. சரி அம்மா, இது வந்து உங்களுக்கு 2 விஷயமா. ஒன்று செபோரிக் டெர்மடைட்டிஸ், அதாவது டேண்ட்ரஃப். 2வது ஃபாலிகுலைட்டிஸ்.
இந்த டேண்ட்ரஃபை உண்டு பண்ணக்கூடியது வந்து ஃபங்கஸ், அதே இது ஃபாலிகுலைட்டிஸை உண்டு பண்ணக்கூடியது வந்து பாக்டீரியா. டேண்ட்ரஃப் கண்ட்ரோலபிள், ஃபாலிகுலைட்டிஸ் கண்ட்ரோலபிள் நான் சொன்னால் கியூர் கிடையாதுமா. இது வந்து ரெகுலராக வந்துக்கிட்டு தாம்மா இருக்கும். நான் ஒரு ஆயின்மெண்ட் சொல்கிறேம்மா, அந்த முடியுமே விழுது. இல்லைம்மா ஒரு ஆயின்மெண்ட் சொல்கிறேன், இந்த ஆயின்மெண்ட்டை வாங்கி டெய்லி நைட்டு போடுங்க, குறைஞ்சிரும். குறைஞ்சதுக்கப்புறம் வாரத்துக்கு 2 நாள் போடுங்க, அதுக்கப்புறமும் குறைஞ்சிருச்சுன்னா வாரத்துக்கு 1 நாள் ரெகுலராக போடுங்க. ஏதாவது ஒரு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு ரெகுலராக வச்சுக்கிடுங்க. ஆயின்மெண்ட் பேர் என்சிபி. இந்த என்சிபி ஆயின்மெண்ட்டை ஹேர் ரூட்டுக்குள்ளே தடவுங்க. மொதல் 1 வாரம் 15 நாள் ரெகுலராக போடுங்க. டேண்ட்ரஃப் போயிடும், திரும்ப வரும். அப்புறம் வாரத்துக்கு 2 நாள் ரெகுலர் பண்ணிக்கிடுங்க. ஃபாலிகுலைட்டிஸுக்குமா ஒரு முடியினோட வேர்லேருந்து இன்னொரு முடியினோட வேருக்கு தவிக்கிட்டே இருக்கக்கூடிய கிருமி. அப்போ வர்ற நேரம் எல்லாம் டாக்ஸிசைக்ளின் ஒரு மாத்திரை 5 நாள்லேருந்து 10 நாள் போட்டிங்கன்னா போயிடும். 3 மாதம் கழித்து திரும்ப வரும், அதே டாக்ஸிசைக்ளின் மாத்திரையை போட்டுக்கிடுங்க. பெர்மனன்ட் கியூர் இல்லை. நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? நான் எஸ்பி கோயில்ல இருந்து தேன்மொழி பேசுறேன். என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. இந்த மாதிரி ஃபேஸ்ல வந்து காயா வருது, அது வந்துட்டு மறைஞ்சிருது, ஆனா இப்ப வந்து போக மாட்டேங்குது. ஏன் வந்து வயசு என்னம்மா? வயசு இப்ப வந்து 22 சார். எனக்கு இப்ப மேரேஜ் ஆகி 3 months ஆகுது. என் ஹஸ்பண்டுக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. ஓஹோ, சரி அம்மா. அவங்களுக்கு முடியெல்லாம் வேற கொட்டுது, இந்த ஃபேஸ்ல வருது, முடியெல்லாம் கொட்டுது வேற. எனக்கும் அதே மாதிரி வருது. முடி எங்க கொட்டுது? தலையிலையா? தலையில இருந்து வாரும்போது அப்படியே கொட்டுது நிறைய. சரி அம்மா, அங்க பாருங்க, இந்த காயா வருதுமா, கிரேட் 4 ஆக்னி. இது வந்து தழும்பு விட்டு போயிருமா. இந்த காயா இருக்கிறது எல்லாமே பொதுவா, அதாவது பருவில் 4 கிரேட் இருக்குமா. மொத்தம் 3 கிரேட் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் பண்ணாது, மருந்து போட்டாலும் சரி போடாட்டினாலும் சரி போயிடும். பட் இந்த கிரேட் 4 வந்து ரெகுலராக வைத்தியம் பண்ணணும். ஏன்னா அது வர்றது நாளைக்கு ஓட்டையா விட்டு போயிடும். அப்புறம் ஸ்கின்னு பூரா ஓட்டையா இருக்கும். பிளாக் மார்க்ஸ் மாதிரி ஆயிடுது. அதாம்மா, அதுக்குமா கிளிண்டாமைசின் ஒரு க்ரீம் இருக்குமா, அதை ரெகுலரா போடுங்க. மைனோசைக்ளின் ஒரு மாத்திரை M+100, இந்த மாத்திரையை 6 மாசம் கண்டினியூ பண்ணணுமா. நீ குழந்தை கண்டினியூ பண்ணணுங்களா? ஆமாம்மா, அவருக்கு இருந்தா அவரும் போடணுமா, அவர் இல்லைன்னா அவர் போட வேண்டாமா. இல்லம்மா, அவருக்கு இருந்தா போடணுமா. இதை 6 மாசம் தொடர்ந்து 2 பேரும் போட்டீங்கன்னா குறைஞ்சிரும்மா. ஆனா 6 மாசம் போடணுமா. நன்றிம்மா, நன்றி. டாக்டர், பொதுவாக இந்த சருமத்தில் ஏதாவது கட்டிகளோ இல்லை பருக்களோ வருது அப்படின்னா பருவம் அடையறதுக்கு முன்னாடி அப்படின்னு அந்த ஸ்டேஜில் இருக்கும்பொழுது பருவம் அடைஞ்சிட்டாங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும், அப்போ அதெல்லாம் மாறிடும்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இதை பற்றி நம்ம பேசலாம். அதற்கு முன்பு ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளை. அதுவரை இணைந்திருங்கள் வேந்தர் டிவியுடன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்கள் அனைவரையும் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டருக்கு அன்போடு வரவேற்கின்றோம். டாக்டர், இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம், அதை பற்றி சொல்லுங்கள். அதாவதுமா, பருவத்தில் வருவது பரு. அது ஏன் அந்த பருவத்தில் வருவது பரு அப்படின்னு சொல்கிறோம்னா, இது வந்து குழந்தை பிறந்து தவழ்ந்து நடந்து ஓடி இதெல்லாம் ஹார்மோனல். இது அதே மாதிரி தான் ஒரு வயசில், அதாவது ஒரு 10 வயசு வரைக்கும் ஆணோ பெண்ணோ மேல் ஹார்மோனும் ஃபீமேல் ஹார்மோனும் ஒன்று போல் இருக்கும். ஒரு 10 வயசுக்கு மேலே ஒரு ஃபீமேலுக்கு, அதாவது ஒரு பெண்ணுக்கு பெண்ணோட ஹார்மோன் அதிகமாகிடும், ஆணுக்கு ஆணோட ஹார்மோன் அதிகமாகிடும். இதில் இந்த ஆணோட ஹார்மோன் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் எண்ணெய் சுரப்பிகளை கொஞ்சம் சீண்டி விடும். எண்ணெய் வந்து அதிகமாக சுரக்கும். இந்த எண்ணெய் சுரந்து வெளியே வர்ற அந்த டியூப்பில் ஏதாவது ஒரு அடப்பு, ஒன்று கிருமினாலேயோ தூசினாலேயோ நீங்கள் போடுற மேக்கப்னாலேயோ ஏதோ ஒன்று அடப்பு வந்துருச்சு அப்படின்னா இந்த எண்ணெய் வந்து வெளியே வர முடியாமல் திரும்ப பேக் அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த எண்ணெய் திரும்ப போய் அந்த சுரப்பிக்குள்ளே போய் நின்று சுரப்பி பெருசாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா எண்ணெயும் ப்ரொடக்ஷன் இருக்குது, வெளியே வர முடியல. இந்த சுரப்பி வீங்கி 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 பின்னாடி பருவாக வந்துடுமா. நான் சொல்கிறது, பருவை பேசாமல் விட்டிங்கன்னா ஒன்றுமே செய்யாது. அதை நோண்டுறது, அமுக்கி பார்க்குறது, ரிசர்ச் பண்ணுறது, கிட்டார் வாசிக்கிறது, இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே பொதுவாக ஒரு ஏஜில் தானாகவே போயிடும். அந்த ஹார்மோனோட இது குறைஞ்சிரும், குறைஞ்ச பிறகு போயிடும். சில நேரம் அது வந்து ஸ்கார் வருது, தழும்புகள் வரும் அப்படின்னு நம்ம யோசித்தா வைத்தியம் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, 22-23 வயசுக்கு அப்புறமும் வருதுன்னா அதை கட்டாயம் ட்ரீட் பண்ணணும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம்.
வணக்கம் மேடம். வணக்கம்மா. நாயக்கூர்ல இருந்து பேசுறேன், தேனி மாவட்டம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் வணக்கம் சார். சொல்லடாம்மா. எனக்கு சார் 39 வயசு முடிஞ்சு 40 வயசு ஆரம்பமாகுது சார். சந்தோஷம். கண்ணுக்கு அடியில ஒரு ஐ பேக் மாதிரி ஒரு வீக்கம் எப்பயுமே ஒரு 2-3 மாசமா தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குங்க சார். அதுக்கு முன்னாடி இல்ல. முன்னாடி வந்து எட்டாவது பீரியட் டைம் இல்லைன்னா ஜலதோஷம் பிடிக்கல மட்டும் அந்த வீக்கம் வரும் சார். அப்புறம் இருக்காது. ஆனா இப்ப பெர்மனண்டா ஒரு 3 months உங்க அப்பா உங்க அம்மா யாருக்காவது இருக்காமா? அவங்களுக்குலாம் இல்லைங்க சார். சைனசைட்டிஸ் இருக்காமா உனக்கு? இல்லைங்க சார். அலர்ஜி இருக்கு? அலர்ஜி அது என்னன்னு தெரியல சார். காலையில எந்திரிச்சுன்னு ரொம்ப வீங்கிட்டு சார். கொஞ்சம் லேசா வத்தும், சாயங்காலம் உடனே மறுபடியும் வீங்கிடுது. அம்மா பொதுவா ஒன்றும் இல்லைம்மா, கண்ணுக்கு அடியில் வர்ற பாகி ஸ்வெல்லிங் நாங்கள் பொதுவாக என்ன சொல்லுவோமா, அலர்ஜி சம்மந்தப்பட்டது. சைனசைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். இந்தியாவில் 18லேருந்து 22% பேருக்கு சைனசைட்டிஸ் இருக்குது. அப்போ சைனசைட்டிஸ் இருந்தால் வந்துடும். நம்ம ஊரில் காற்று சுத்தம் இல்லை, தண்ணி சுத்தம் இல்லை, சாப்பாடு சுத்தம் இல்லை, அப்போ அலர்ஜியும் போகாது. அலர்ஜினால் வரக்கூடிய இந்த வீக்கம் போகாது. கொஞ்சம் நீங்கள் டைட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி டைட்டனிங்னு இருக்குமா ஸ்கின்ல, அதை வச்சு டைட்டன் பண்ணால் ஓரளவுக்கு போயிடும்மா. பட் அலர்ஜி வந்தால் திரும்ப அந்த ஸ்வெல்லிங் வருமா. நீங்கள் அதை பற்றி கவலைப்படலைன்னா அதோட வாழ்ந்து கற்றுக்கணுமா, ஒன்றும் இல்லை. நன்றிமா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? மேம் நாங்க அன்னூர்ல இருந்து பேசுறேங்க. என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஓகே. சொல்லுமா. சொல்லடாமா. எங்க பையனுக்கு 9 years ஆகுதுங்க சார். சரிம்மா. சார் அலர்ஜி மாதிரி மேல எல்லாம் தடிப்பா வந்துருதுங்க சார். சரிம்மா. சார் அந்த வரக்குள்ள வந்து உள்ளங்கால், உள்ளங்கை, நெஞ்செல்லாம். சரிம்மா. அம்மா, இந்த வியாதிக்கு பேர் அட்ரிகாரியா. தடிப்பா பட்டையா வருமா, சாட்டையா வரும், கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சு போயிடும். இதுக்கு காரணம் சாப்பாடுல நம்ம உபயோகப்படுத்துகிற பொருட்களில் எதுலையோ ஒன்று அலர்ஜி ஆகுது. அலர்ஜிக் ஸ்கின் டெஸ்ட் பண்ணி என்ன அலர்ஜின்னு கண்டுபிடிச்சி அந்த அலர்ஜி அவாய்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன சாப்பிட்டு 4 மணி நேரத்தில் வருது, இப்போ நீங்கள் 12 மணிக்கு வருதுன்னா 8 மணிக்கு என்ன சாப்பிட்டோம்னு எழுதணும். இதை 4 நாளைக்கு 5 நாளைக்கு எழுதுனீங்கன்னா எது காமனாக இருக்குன்னு தெரியும். அதுதான் உங்களுக்கு அலர்ஜி. அந்த அலர்ஜியை விடணும். தேங்காய் அலர்ஜினா தேங்காவை விடணும். மாத்திரை செட்ஸுன்னு ஒரு மாத்திரை இருக்குது, இதை 6 மாதம் போடணும். 6 மாதம் கழித்து இந்த தேங்காய் அலர்ஜியை தேங்காவை வச்சே சரி பண்ணணும். அதாவது தேங்காவினோட எக்ஸ்ட்ராக்டை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புல உள்ளே செலுத்தி உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி கொண்டாந்துட்டோம்னா சரியாக போயிடும். இல்லை 6 மாதம் நீங்கள் ஒழுங்காக வைத்தியம் பண்ணலை, மாத்திரை வந்தால் தான் போடுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் விட்டு இது வந்து அலர்ஜிக் அட்ரிகாரியாக தோலில் வர்றது, கொஞ்ச நாள் கழித்து அலர்ஜிக் ஆஸ்மா ஆயிரும். இது உங்களோட சௌரியம். ஏன்னா எந்த பேஷண்ட்டுக்கு சொன்னாலும் 6 மாதம் வைத்தியம் பண்ணுங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. டாக்டர் முட்டாளுமாங்க, ஒழுங்காக பண்ணுங்க, கண்ட்ரோல் ஆயிரும். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? திருவண்ணாமலை மேடம். என்ன சந்தேகம் சார் கேளுங்க டாக்டர் கிட்ட. சொல்லுடாம்மா. சொல்லுங்கள் சார். ஹலோ சார், வணக்கம் சார். சொல்லுங்கள். சார் பேஸ்ல வந்து கரும்புள்ளி அதிகமாக வருது சார். அம்மா வந்துச்சு சார் ஃபர்ஸ்ட்டு. உங்கள் வயசு என்ன தம்பி? 20 சார். சரி, இப்போ கரும்புள்ளி போகணுமா அம்மையோட தழும்பு போகணுமா? அம்மையோட தழும்பு தான் சார். அம்மையோட தழும்பு வந்து குறைக்கத்தான் முடியும் தம்பி, கம்ப்ளீட்டாக போகாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த காஸ்மெட்டிக் சிகிச்சையில் எல்லாமே டெம்பரரின்னு நான் சொல்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அம்மையோட தழும்பு வந்து தோலினோட கீழ்பாகத்தையும் இன்வால்வ் ஆயிடுச்சுன்னா போகவே செய்யாது. நீங்கள் தலைகீழ்னாலும் போகாது, நான் தலைகீழ்னாலும் போகாது. மேல் பாகத்தில் மாத்திரம் இருந்தால் ஆயின்மெண்ட் போட்டு குறைச்சிடலாம். ஆயின்மெண்ட் வந்து ஸ்கார் ரிமூவருக்குன்னு நிறைய ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது, போட்டால் குறைஞ்சிரும். அது போட்டும் குறையாத பட்சத்தில் மைக்ரோ டெர்மபிரேஷன் பண்ணலாம், இல்லைன்னா டெர்மா ரோலர் பண்ணலாம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரோடை சமன் பண்ணுறதுக்கு ரோடு ரோலர் பார்த்துருப்பீங்க. ரோடு மேலே அப்படி ஓடும், அப்படியே ரோடை சமன் பண்ணிக்கிட்டே வரும். அதை மாதிரி நாங்கள் ஒரு டைமண்ட் வச்சு லைட்டாக மேல் தோலை சுரண்டி விட்டுருவோம், தோல் வளரும். திரும்ப லைட்டாக சுரண்டி விடுவோம், திரும்ப வளரும். ஓரளவுக்குங்கிறது 100க்கு 100% முன்னாடி இருந்த ஸ்கின் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. அம்மை தெலும்பும் அதே மாதிரி தான், ஒரு 50% இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக வரும். ரெகுலர் சிட்டிங் பண்ணுங்க, குறைஞ்சிரும். நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார் எனக்கு வயசு 50 ஆகுது சார். வெரி குட்.
இந்த மேல் வகுத்துக்கு மேல கொஞ்சம் இந்த முடி வளருது சார். அது ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணுங்க? பீரியட்ஸ் நின்னுட்டாமா? நின்னுச்சு சார். சரிம்மா. அம்மா அதாவது இதுல 2 விதம்மா. ஒண்ணு வந்து சின்ன வயசுலயே முடி முளைக்க ஆரம்பிக்கும் சில பேருக்கு, சில பெண்களுக்கு வந்து சின்ன வயசுலயே முளைக்கும். அதாவது நான் கிண்டலா என்ன சொல்லுவேன், அம்மா நீ கொஞ்ச நாள்ல வீரபாண்டிய கட்டவுமன் ஆயிடுவோமா, மீசையும் தாடியும் வந்து ஜம்முன்னு ஆயிப்போயிரும், எல்லாரும் உன்னை பார்த்து பயப்படுவாங்கன்னு. என்ன பட் இது என்ன பேசிக்னாமா ஹிருசிட்டிசம்னு பேரு. ஆணை போல் பெண்ணுக்கு முடி முளைப்பது, ஆணோட ஹார்மோன் பெண்ணோட உடம்புல அதிகமா இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். பொதுவா பிசிஓடி இருக்கும், பிசிஓடி இருந்தா அதை கியூர் பண்ணிட்டு இதை சரி பண்ணணும். உங்க வயசுக்கு 50 வயசுல வர்றது பிசிஓடினால வர்றது இல்ல, அந்த ஒரு பீரியட்ஸ் நின்னோடனே பெண்ணோட ஹார்மோன் குறைஞ்சு போயிடும். பெண்ணோட ஹார்மோன் குறைய ஆரம்பிச்சோன்னா நம்ம ஆண் மாதிரி மாற ஆரம்பிச்சிருவோம். இதுக்கு நீங்க செய்ய வேண்டியதுமா ஹெச்னில்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குமா, இந்த ஆயின்மெண்ட்டை டெய்லி அது மேல தடவணும். முடி இருக்கிற இடத்துல தலையில தடவிடாதீங்க, தலைமுடியெல்லாம் உந்து போயிடும். ஒன்று. ரெண்டாவது இதை ஆரம்பிச்சுட்டு லேசர் பண்ணணும். டயோட் லேசர் மாசத்துக்கு ஒரு தடவை, 5 மாசத்துக்கு, அப்புறம் வருஷம் ஒரு தடவை ரெகுலரா பண்ணணுமா. இது வந்து லேசர் ஹேர் ரிடக்ஷன் ப்ரோக்ராம், ஹேர் ரிமூவல் ப்ரோக்ராம் இல்லை. கம்ப்ளீட்டா போகாது, ஓரளவுக்கு கட்டுப்படுத்திடலாம். நன்றிம்மா. டாக்டர், இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த உதட்டுக்கு மேல முடி வளருது, இதெல்லாம் பார்லர்லயே இப்பெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கான வசதிகள் வந்துருச்சு. அப்படி இருக்கும் பொழுது இதை ஒரு கிளினிக்ல ஒரு டாக்டரோட ஆலோசனையின் பேர்ல பண்றதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அதாவதுமா இதுல 2-3 விஷயங்கள்மா. லேசரை ஹேண்டில் பண்ண தெரியணும். லேசர் வந்துங்க டபுள் எட்ஜ்டு நைஃப் மாதிரி, கத்திக்கு 2 பாகம் இருக்கிற மாதிரி, இங்கிட்டும் வெட்டும் அங்கிட்டும் வெட்டும். லேசரில் கொஞ்சம் கூடுதலாக ஜூல்ஸ் வச்சுட்டோம், பொத்து போயிடும். ஸ்கின்னோட டைப்பு என்னங்கிறது பாதி பேருக்கு தெரியாது. என்னத்தையோ ஒரு இதில் பண்ணுவாங்க, 10 பேரில் 5 பேருக்கு நல்லா இருக்கும், 5 பேருக்கு பர்ன்ஸ் வந்துடும், இல்லை கருப்பாக்கி விட்டுருவாங்க. காம்ப்ளிகேஷன் வந்தால் கிணத்துக்குள்ளே உள்ற வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது தான். கிணத்துக்குள்ளே உளுந்துட்டா நீச்சல் தெரியணும். இந்த நீச்சலை யார் சொல்லிக் கொடுப்பா? டாக்டர் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு காம்ப்ளிகேஷன் வந்தால் அதை என்ன பண்ணணும், என்ன பண்ணி ரிவர்ட் பண்ணணும், காம்ப்ளிகேஷன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த 2மே தெரிஞ்சால் தான் நல்லது. மினிமலாக பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் பார்லரில் பண்ணுறது சீப்பாக இருக்குது, டாக்டர்கிட்ட பண்ணுறது காஸ்ட்லி அப்படின்னு நீங்கள் நினச்சி ஒரு சின்ன தழும்பாயிருச்சு அப்படின்னா அந்த தழும்பை போக்குறதுக்கு மொத்த வைத்தியத்தினோட இதுவும் இந்த ஹேர் ட்ரீட்மெண்ட் முடிகிறது பூராமே அதில் செலவழிக்க வேண்டியதாகி போயிடும். கவனம். இது வந்து என்ன சார் நீங்கள் பியூட்டி பார்லருக்கு எதிர்த்து சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். இந்த விதமான ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ இப்படி தப்பாகவே போக ஆரம்பிச்சிருச்சு. சலோன் அப்படின்னு போட்டுறாங்க, ஹேர் சலோன்னா முடியை நடுறாங்களாம், முடியை எடுக்கிறாங்களாம், எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் சொல்கிறது ஒன்று தான், தப்பு வந்தால் என்ன செய்வீங்க, காம்ப்ளிகேஷன் வந்தால் என்ன செய்வீங்க அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் வந்ததுக்கப்புறம் மாட்டிடக்கூடாது. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? கொடுங்கையூர்ல இருந்து பேசுறோம் மேடம். நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. சொல்லுடாமா. சார், என் குழந்தைக்கு 1.5 வயசு ஆகுது சார். பாப்பாக்கு ரேஷஸ் மாதிரி வந்துருச்சு உடம்புல. சரிம்மா. ஒரு 2 மந்த்தாவே அவனுக்கு அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அவனுக்கு அது மாதிரி ரேஷஸ், இச்சிங் இருந்துகிட்டே இருக்கு. இச்சிங் இப்போ ஓவரா ஆயிடுச்சு. பீடியாட்ரிஷியன் கிட்ட பார்த்தப்ப சாஃப்ட் கேல் ஒரு க்ரீம் கொடுத்திருந்தாங்க போட சொல்லி. சரிம்மா. அம்மா உங்க அம்மா அப்பா, உனக்கு உன் வீட்டுக்காரரோட அம்மா அப்பா யாருக்காவது ஆஸ்மா இருக்காமா? இல்ல சார், ஆனா பாப்பாக்கு வந்து இப்போ வீசிங் ப்ராப்ளம் வந்தது. அதான் இந்த இதெல்லாம் வீசிங்கோட சேர்ந்ததுமா. இதெல்லாம் வந்து 12 வயசு வரைக்கும் இருக்கத்தாமா செய்யும். நான் ஒரு ஆயின்மெண்ட் சொல்கிறேம்மா, கையில் வச்சுக்கோ, வந்தா போடு. இது 12 வயசு வரைக்கும் நீ தலைகள்னாலும் போகாது, நான் தலைகள்னாலும் போகாது. NCP இந்த ஆயின்மெண்ட்டை கையில் வச்சுக்கோ, வந்தா போடு. ஏன்னா இந்த வீசிங் வந்துட்டாலே அதோட அசோசியேஷன் தான்மா இந்த அலர்ஜி. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம், குட் மார்னிங். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? மகாராஷ்டிரால இருந்து பேசுறேன் மேடம். நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. சார், உங்க ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க கொடுக்குற அந்த ஸ்பீச். தேங்க் யூ. அப்புறம் சார், எனக்கு வந்து ஹேர் வந்து சீக்கிரம் ஸ்பிட்டன்ஸ் வந்துருது சார் ரெண்டுல. சரிம்மா. லாங்கா வளர மாட்டேங்குது. அதுக்கு அந்த எண்ணெய் தேய் இந்த எண்ணெய் தேய் 2 மாசத்துக்கு ஒரு ஹேர் கட் பண்ணேன், அது இதுன்னு சொல்றாங்க. உண்மையான சொல்யூஷன் என்ன சார்? அதாவதுமா
பொதுவாக ஸ்ப்ளிட் எண்ட் வர்றதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேம்மா, ஹேர் வந்து 7 ஷீட்டு சேர்ந்ததுமா. அதாவது 7 சட்டை போட்டிருக்கிற ஒரு மனுஷனை நினச்சி பாருங்கள். இது ஹேர்னோட ஸ்டம்ப் நடுவில் 7 சட்டை சுற்றி, இந்த 7 சட்டையில் ஏதாவது ஒரு சட்டை கொஞ்சம் வீக்காக இருக்குது, இல்லை சட்டையினோட பட்டன் போயிருச்சு அப்படின்னா உள்ள கெமிக்கல் போக ஆரம்பிச்சிச்சுன்னா டேமேஜ் வந்துருமா. அதாவது முழுக்க கவர்டாக இருக்கிறதுக்கும் கவர்டு இல்லாததுக்கு இருக்க வித்தியாசம். இது வந்து பொதுவாக நியூட்ரிஷனல்மா. இந்த கீழே வளர்கிற முடி வந்து வெடிப்பு வர்றதெல்லாம் நியூட்ரிஷனல். பெண்கள் கரெக்டான டயட் எடுக்கிறது இல்லைம்மா. அதாவது ஒரு பக்கம் ஒன்று வெறும் சோறாக சாப்பிட்றதுமா, இல்லைன்னா ஒன்றுமே சாப்பிடாமல் சும்மா சுற்றுறதுமா. இது வந்துமா பேசிக்கலாக இந்த டேமேஜ் வந்து ஸ்கின்லேயும் வந்துடும், ஹேர்லேயும் வந்துடும், கண்ணுலேயும் வந்துடும், எல்லாத்துலேயும் வந்துடும். அப்போ பேலன்ஸ்டு டயட்னா என்னம்மா, ஒரு நாளைக்கு சாதாரண வேலைகள் இருக்கிறவங்க 1500 1800 கேலரி கண்டிப்பாக சாப்பிடணும். டயட்டிங் இருக்கிறவங்க 1200 கேலரியாவது சாப்பிடணும். ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகணும், லிவர் ஃபங்க்ஷன் ஆகணும், லங் ஃபங்க்ஷன் ஆகணும், தூங்கும்போது எல்லாம் ஓடணும். இதெல்லாம் நீங்கள் சாப்பிடாமே இருந்துட்டீங்க அப்படின்னா சத்து குறைஞ்சிக்கிட்டே போக ஆரம்பிச்சிருமா. சத்து குறைஞ்சிக்கிட்டே போயிடுச்சுன்னா இந்த வெடிப்பு வந்துடும். நீங்கம்மா பயோட்டின் 10 மில்லிகிராம் காலையில் ஒன்று நைட்டு ஒன்று 3 months போடுங்கம்மா. கூட சேர்த்து அயன் ப்ளஸ் ஜிங்க் மாத்திரை, ஜிங்கோஃபர், இதை போட்டிங்கன்னா குறைஞ்சிரும்மா. இது என்ன போட்டு சரியாகுமா, வேற எதையாவது தேய்ச்சா சரியாகுமா? ஆகுது இல்லை. நன்றிம்மா. டாக்டர், இப்போ நீங்க சொல்ற மாதிரி சப்ளிமெண்ட்ரியா இந்த மாதிரியான டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு பதிலா உணவுகளிலேயே இந்த இரும்பு சத்தோ இல்லை கால்சியமோ கொண்டு வர முடியுமா? கண்டிப்பாக. அதாவது எப்படின்னாமா, பால் நிறையா சாப்பிடணும், கால்சியம் வந்துடும். கீரை, பேர்ச்சம்பளம், எள்ளுருண்டை, நல்லெண்ணெய். கீரை, பேர்ச்சம்பளம், எள்ளுருண்டை, நல்லெண்ணெய், இது 4மே முடிக்கு நல்ல மருந்துமா. அதையும் தாண்டி கருவேப்பிலை சட்னி. நம்ம சாப்பாடில் பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா வகை சாப்பாடும், அதாவது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி, எங்கே போனீங்கன்னாலும் இருக்கிறதுலே பேலன்ஸ்டு சாப்பாடு சவுத் இண்டியன் தாலி தான். இது வந்து ப்ரூவ்டு. ஏன் அந்த சவுத் இண்டியன் தாலி ப்ரூவ்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாம்பார், ரசம், கூட்டு, தயிர் எல்லாம் சேர்ந்து வரும். இதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கார்போஹைட்ரேட், ஒரு பக்கம் ப்ரோட்டீன், ஒரு பக்கம் ஃபேட் எல்லாம் வந்துடும். எல்லா மினரல்ஸும் கிடைக்கும். அதில் ரசத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலை அதிகம் சேர்க்குறவங்க நம்ம எல்லோரும் இந்த கருவேப்பிலையை போடுவோம். நான் அதில் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன சொல்லுவேன், கருவேப்பிலையை வதக்கியோ அவிச்சோ போடாமல் நேர கருவேப்பிலையை போட்டு சாப்பிட்டா பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா கருவேப்பிலை துவையல், வெறும் கருவேப்பிலையை அப்படியே எடுத்து துவையல் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா முடி நரைக்கவும் செய்யாது, முடி உதிரவும் செய்யாது, அழகான முடி இருக்கும். தினம் கருவேப்பிலை ஒரு உருண்டை. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம், நான் டாக்டர் கிட்ட பேசலாமா? தாராளமா. ஹலோ டாக்டர், குட் மார்னிங். சொல்லுமா. டாக்டர், என்னோட மாமாக்கு வந்து ஏஜ் 28 ஆகுது. ஆனா அவருக்கு வந்து அப்பர் ஐலிட்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு, இட்சஸ் மாதிரி இருக்கு டாக்டர். சரிம்மா. 2 ஐலிட்லயும் இருக்கா, ஒரு ஐலிட்ல இருக்காமா? 2 ஐலிட்லுமே இருக்கு சார். ஆனா என்னன்னா, அவரு தூங்கி எழுந்தாச்சுன்னா காலையில ஆனா கண்ணை திறக்க முடியல, எரியுது அப்படின்னு கண்ணை சிமிட்டிட்டே இருக்காரு. சரிம்மா சரிம்மா. அம்மா இது வந்துமா தலையில வர்ற பொடுகோட சேர்ந்ததுமா. அதாவது கண்ணு பட்டை, கண்ணோட இமைகள், அதுக்குள்ள பூரா சின்ன சின்ன செதிலா பொடி பொடியா இருக்குமா. அரிப்பு வருமா, வீக்கமும் வரலாம். நீங்கள் என்ன செய்யணுமா, ஒரு ஆயின்மெண்ட் சொல்கிறோம்மா, GRM. இந்த ஆயின்மெண்ட்டை டெய்லி நைட் அவருக்கு தடவி விடுங்கம்மா, குறைஞ்சிரும்மா. போகும் வரும்மா, பட் ஆனால் கண்டிப்பாக குறைஞ்சிரும்மா. ஆனால் இது ரெகுலராக பண்ணணும்மா. இப்படியே வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் முடியெல்லாம் ஊந்து போயிரும். பருவு முடி நிறைய கொட்டுது டாக்டர். இல்லை, நீங்கள் இதை ரெகுலர் பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றிம்மா. டாக்டர், இப்போ சில நோய்கள்லாம் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை ஹேர் ட்ரீட்மெண்ட்டோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இது குறித்து நம்ம பேசலாம். அதற்கு முன்பு ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளை. அதுவரை இணைந்திருங்கள் வேந்தர் டிவியுடன். இது உடல் வளர்த்து உயிர் வளர்க்க வழிகாட்டும் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், சில நோய்கள் இருந்தால் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எந்த மாதிரியான நோய்கள்?
அதாவது இது ஒரு தப்பான மிஸ்நாமராக போயிடுச்சு. தோல் வியாதி அப்புறம் முடியினோட பிரச்சனைகள் இது ரெண்டுக்குமே சைடு எஃபெக்ட் அதிகம். ட்ரீட்மெண்ட் பண்ணால் டாக்டரை பார்க்காதீங்க, வீட்டில் உட்காந்துட்டு தேங்காய் எண்ணெயை தடவுங்க, வெண்ணெயை தடவுங்க, இல்லைன்னா தேய்ச்சி விடுங்க. இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது நான் இப்போ கொஞ்சம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் பார்த்தேன். அவர் கால் கை முதுகெல்லாம் கருப்பு கருப்பாக வந்தார். எப்பா ப்ரஷ்ஷு போடுவியாப்பா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார், நார் வச்சு தேய்ப்பேன்னாரு. எப்போ எருமை மாட்டுக்கு தான் நார் வச்சு தேய்க்கணும், எருமை மாட்டுக்கு தான் குளியல் பண்ணும்போது ப்ரஷ்ஷு வச்சு தேய்க்கணும், நம்ம தேய்க்கலாமா அப்படின்னு கேட்டால், இல்லை சார் எங்கள் வீட்டில் 12 பேர் இருக்கும், 12 பேரும் தேய்ப்போம் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம். ப்ரஷ்ஷு 5 ரூபா. ப்ரஷ்ஷு பண்ண டேமேஜ், அதாவது அது பண்ண அந்த அழுத்தி தேய்ச்சி தோல் மேல் தோலை சாகடித்து அது கீழ் தோலில் படிவம் மாதிரி ஃபார்ம் ஆகி அமைலாய்டோசிஸ்னு ஒரு வியாதி வந்து அதை சரி பண்ணுறதுக்கு 50,000 ரூபா. 5 ரூபா ப்ரஷ்ஷு, 50,000 ரூபா வைத்தியம். நீ செலவழிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் இன்னும் வீட்டில் உட்காந்து தேய்யா? இல்லை சார், எனக்கு அது தேய்க்கலைன்னா குளித்த மாதிரியே இல்லை. கடவுளோட படைப்பில் தோலில் எல்லா பாதுகாப்பும் கொடுத்துருக்காங்க. பட் இந்த இதை வந்து நம்மளாக என்டேஞ்சர் பண்ணுறோம். ஒன்று. ரெண்டாவது, இதுக்கு நாங்கள் வைத்தியம் பண்ணும்போது தோல் வியாதிகளில் 90% ஸ்டீராய்டு யூஸ் பண்ணுவோம். ஸ்டீராய்டு யூஸ் பண்ணாமல் தோல் வியாதி, எந்த தோல் வியாதியும் சரி பண்ண முடியாது. தோல் வியாதியும் சரி, கண்ணுக்கு வர்ற வியாதிகளும் சரி, இந்த ரெண்டுக்குமே அதிகப்படியான ஸ்டீராய்டு யூஸ். அப்போ என்கிட்ட வந்தீங்கன்னா நான் ஸ்டீராய்டு இல்லாமல் வைத்தியமே பண்ண மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன், நான் வர்றவங்களுக்கு ஐ ஹாவ் டு கிவ் அ க்யூர். சொரிப்பா, மாத்திரை தரேன்ப்பா, ஒரு 12 மணி நேரம் சொறி வரும், நல்லா சொறி 12 மணி நேரம் ஃப்ரீயாக இருக்கும்னு சொன்னால் அது சரி கிடையாது. அவங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கணும். லைஃப் வந்து இப்போ ரொம்ப ஃபாஸ்ட் வேர்ல்டு. இதில் ஒரு பக்கம் சொரிஞ்சிக்கிட்டே ஒரு ஆள்கிட்ட பேச முடியாது. அப்போ ஸ்டீராய்டு இல்லாமல் வைத்தியம் பண்ண முடியாது. ஸ்டீராய்டு இல்லாமல் ஸ்கின்னுக்கு வைத்தியமே கிடையாது. பேஷண்ட் வந்து உக்காந்தோன்னே சார் ஸ்டீராய்டெலாம் நான் எடுக்க மாட்டேன், இது என்னென்னா மேதாவித்தனம். நெட்டை பார்த்துட்டு வந்துட்டு அதில் ஸ்டீராய்டு வந்துடும், இதில் ஸ்டீராய்டு வந்துடும், ஸ்கின் டாக்டர் அதை கொடுப்பார், இதை கொடுப்பார். அதை தான் கொடுப்போம். ஸ்டீராய்டு இல்லாமல் க்யூரே இல்லையே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குவாலிட்டி ஆஃப் லைஃப், அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃபுக்கு கொஞ்ச நாள் போட போகிறோம், கொஞ்ச நாளில் டேப்பர் பண்ணிடுவோம். நான் அதை விட நான் இன்னும் என்ன பண்ணுவேன்னா, நான் ஸ்டீராய்டிலே ஹெவியாக போய் அப்புறம் மைல்டாக்கி அப்புறம் விட்டுருவேன். பட் அப்படி பண்ணால் தான் க்யூர். இது ஒன்று. ரெண்டாவது, தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்காங்க. ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? செய்யூர்ல இருந்து பேசுறேன் மேடம். நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு முகத்துல, கழுத்துல, அக்குல்ல எல்லாம் மரு இருக்கு மேடம், நிறைய சின்ன சின்ன புள்ளியா இருக்கு. உனக்கு வயசு என்னடாமா? மேடம் 26 சார். உங்க அம்மா அப்பாக்கு இருக்காமா? இல்ல சார், அம்மா அப்பாக்கெல்லாம் இல்ல. அது இல்லாம வராதுமா, நீ என்ன மேல இருந்தா குதிக்கிற? இது இந்த மருமா பொதுவா செபோரிக் கெரட்டோசிஸ், அதவே ஸ்கின் டேக்னு பேருமா. தோல் வந்து கொஞ்சம் அதிகமா வளர்ந்து தொங்குற மாதிரி. இதுக்கு காரணம் பரம்பரை. எங்கள் அம்மா அப்பாவுக்கு இருந்துச்சு, எங்கள் தாத்தா பாட்டிக்கு இருந்துச்சுன்னா நமக்கு வந்துடும். சில பேருக்கு முகத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக தொங்கும், சில பேர் கையில் தொங்கும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாமா. எலக்ட்ரோ சர்ஜரி, அப்படி இல்லைன்னா லேசர், இது மூலமாக ஈஸியாக எடுத்துடலாம். திரும்ப வருமானு கேட்டிங்கன்னா 35 வயசு வரைக்கும் திரும்ப வரக்கூடியதாம்மா. இது வர நேரம்லாம் எடுத்துக்கிடுங்க, மற்றபடி அது கண்ட்ரோலாக இருக்குமா, ஒன்றும் இல்லை. நன்றிம்மா டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க தாம்பரம்ல இருந்து பேசுறோம் மேம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர். சொல்லுடாமா. குட் மார்னிங், என் பேர் மோனிகா, நான் தாம்பரம்ல இருந்து பேசுறேன். சொல்லுமா. என் ஹஸ்பண்டுக்கு 25 இயர்ஸ் ஆகுது. ஹேர் இப்போ பாத்தீங்கன்னா மேல ஃபார் எக்ஸாம்பிள் 2 சென்டிமீட்டர் வளருது அப்படின்னா தலை வரும்போது ஒடிஞ்சு விட மாட்டேங்குது. அப்படியே முழு ஹேரா குளிச்சுட்டு வந்தாங்கன்னா நிறைய விழுது. லைட்டா தலை இப்படி. அம்மா, அவங்க அப்பா, அவங்க அப்பாவோட அப்பா, அம்மாவோட அப்பா யாராவது வழுக்கை? அவங்களோட அப்பா வந்து வழுக்கைன்னு சொல்ல முடியாது, பட் ஃப்ரண்ட்ல வந்து ஹேர் இருக்கு, பட் ஃபுல்லா. மாமனாருக்கு வழுக்கைன்னு உன்னால ஒத்துக்கிட முடியல. சரி, பரவாயில்ல அம்மா. அதாவது இங்க பாருமா, ஆண்களுக்கு ஹேர் ஃபால் வந்து 90% மேல் பேட்டர்ன் பால்னஸ். அது காரணம் ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் வந்து ஆண்ட்ரஜன் ஒரு ஹார்மோன். அதனோட உபப்பொருள் முடியினோட வேர்க்குள்ள போய் முடியை தின்னு அந்த முடி செத்து போயிருது. இது வந்து காரணம் ஹெரிடிட்ரி. இந்த ஹெரிடிட்ரிக்கு நம்ம வைத்தியம் வந்து 100க்கு 100% கியூர் இருக்குமா. மினாக்சிடில்னு ஒரு மருந்து இருக்கு, ஃபினாஸ்ட்ரைடுன்னு ஒரு மாத்திரை இருக்கு. ஏற்கனவே இந்த மாத்திரையை பத்தி மேடம் கேட்டாங்க. சார் முடிக்கு வைத்தியம் பண்ண டாக்டர்கிட்ட வந்தா சைடு எஃபெக்ட் இருக்குமா இருக்காதான்னு. நான் ஏற்கனவே சொன்னேன், எஃபெக்ட் இருந்தால் சைடு எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். டாக்டர்னு வந்தால் நாங்கள் கெமிக்கல் தான் தர்றோம், அதுக்கு சைடு எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். சைடு எஃபெக்ட் இல்லாமல் எதையாவது சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதையும் சரி பண்ண முடியாது. ஒன்று.
ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த ஃபினாஸ்ட்ரைட் மாத்திரையை பற்றி உடனே என்ன சொல்லிடுவாங்க, ஆண்மை போயிடும், ஸ்கின் டாக்டரை பார்த்தீங்கன்னா ஆண்மையை காலி பண்ணிடுவார் அப்படின்ட்டுருவாங்க. இதுவும் மடத்தனமான ஒரு பேச்சு. என்னன்னா இந்த ஃபினாஸ்ட்ரைடு மாத்திரை இந்த ஆண்ட்ரஜனோட உபப்பொருள் முடியினோட வேருக்குள்ளே போகிறத கண்ட்ரோல் பண்ணத்தான் செய்யுமே ஒழிய இந்த ஆண்மையும் இதையும் பாதிக்கக்கூடியது இல்லை. சரி, சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே, இந்த சைடு எஃபெக்ட் எல்லாமே டெம்பரரி, பெர்மனன்ட் கிடையாது. நீங்கள் 2 வருஷம் உங்கள் வீட்டுக்காரருக்கு மினாக்சிடில் ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டு இருக்கணும் 10%. அதுக்கு ஸ்ப்ரே பேர் ஹேர் HARE, மாத்திரை பேர் FINE 2 மில்லிகிராம், ஏன்னா FINE 1 மில்லிகிராம் டெய்லி 2 இயர்ஸ் கண்டினியூ பண்ணணும். 2 இயர்ஸ் கண்டினியூ பண்ணிங்கன்னா சரியாயிரும். அப்படி இல்லைன்னா சஹாரா டெசர்ட், பாலைவனம் ஆயிரும், விளையாடலாம் நல்லா. நன்றிம்மா. நீங்க இப்படி சொல்லும் போது ஏதோ சொல்ல வரீங்க அப்படின்னு நாங்க ஆர்வமா கேட்கிறோம் டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? மேடம், குமார், பெங்களூர்ல இருந்து பேசுறேன். என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர் வணக்கம் டாக்டர். சொல்லுங்க தம்பி. டாக்டர், வந்து 20 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முடி கொட்ட ஸ்டார்ட் ஆச்சுங்க. வெரி குட். அது வந்து இப்போ எனக்கு வந்து 29 ஆகுது ஏஜ் எனக்கு. மூளை அதிகமா வந்துச்சுன்னா முடி கொட்டுமாம்மா? மூளை அதிகமா வளர்ந்துச்சுன்னா முடி கொட்டுமாமியா? சொல்லுங்க. வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா முடி சொட்ட முடி நிறைய இருந்தா இருக்குது டாக்டர். இல்லப்பா, பூச்சி வெட்டு மாதிரி வருதா, அங்கங்க வழுக்கையா வருதா, இல்ல ஜென்ரலாவே முடி உதிர்ந்துட்டே போதா? இல்ல பூச்சி வெட்டு போல இருக்கு டாக்டர். ஓ, அங்கங்க பேட்சா போகுது. ஆமா டாக்டர், அப்படியே கொத்தா ஒரு இடம் மட்டும் அந்த ஒரு 2 சென்டிமீட்டர். கண்ணா இங்க பாரு, இதுக்கு பேரு அலோபேஷியா ஏரியேட்டா. பூச்சி வெட்டுன்னு சொல்லுவோம். பூச்சி வெட்டு கிடையாது, சிந்தனை வெட்டு. ரொம்ப யோசிக்கிறத குறைச்சிக்கோ. நான் ஒரு ஆயின்மெண்ட் சொல்றேன், HBS6 ஆயின்மெண்ட். HBS6 இதை 5 மாசம் தொடர்ந்து போடு. ரொம்ப கூடுதலா வந்துச்சு அப்படின்னா ஸ்டீராய்டு மாத்திரை, DF6ன்னு ஸ்டீராய்டு மாத்திரை. இந்த மாத்திரையும் இந்த மருந்தையும் 6 மாசம் தொடர்ந்து போடணும். போட்டால் கியூர் ஆயிரும். இல்லைன்னா ஒரு பூச்சி வெட்டு 2 ஆகும், 2 3 ஆகும், 4 ஆகும், எல்லாம் சேர்ந்து உலகமாக உருண்டை ஆகி போயிடும். நன்றி சார், நிகழ்ச்சி கலந்துக்கு டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் கேரளால இருந்து பேசுறேன். என்ன சந்தேகம்? கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர். சொல்லுடாமா. என்னோட அம்மாவுக்கு ஆக்சுவலி 53 வயசு ஆகுது. சரிம்மா. அவங்களுக்கு ஃபேஸ்ல எல்லாம் நிறைய கருப்பு பேச்சஸா இருக்கு. இப்ப நெத்தியில பட்டை போட்ட மாதிரியும் இருக்கு. சரிம்மா. அப்போ அது கியூர் ஆக்சுவலி ஒரு 10-15 இயர்ஸ் அப்படியே போகுது. அப்போ கையிலயும் வருது. அப்போ அதுக்கு என்ன கியூர்? அம்மா, நார் வச்சு தேய்க்க மாட்டாங்கல்ல குளிக்கும் போது? இல்ல அதெல்லாம் இல்ல. ஸ்க்ரப்பிங் பண்ண மாட்டாங்கல்ல? இல்ல. சரி. ஏன்னா பவுடர் கூட போட மாட்டாங்க. இல்லம்மா, அப்படின்னா ஒண்ணுமே இல்லம்மா, கண்ட்ரோல் ஆயிருமா. நான் சொல்ற ஆயின்மெண்ட்டை நோட் பண்ணிக்கிடுங்கம்மா. HTM. இந்த HTM ஆயின்மெண்ட்டை டெய்லி நைட்டு போடுங்கம்மா, குறைஞ்சிரும். பொதுவாக இதெல்லாம் மங்கோட ரிலேட்டடுமா. மங்கு வந்து ஒன்று வெயில் அதிகமாக இருக்கிறது, இல்லைன்னா சிந்தனாவாதி, இல்லைன்னா மஞ்சளை அதிகம் எடுத்து பூசுறது, ஹேர் டை அதிகம் உபயோகப்படுத்துறது, இதெல்லாம் காரணங்கள்மா. இதில் என்ன காரணங்கள் உங்களுக்கு உங்கள் அம்மாவுக்கு சூட் ஆகுதோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. இந்த HTM ஆயின்மெண்ட்டை போடுங்க, குறைஞ்சிரும்மா. நன்றிம்மா, நிகழ்ச்சி கலந்துக்கணும். டாக்டர், இப்போ நீங்க ஸ்க்ரப்பிங் அப்படிங்கிறத பத்தி சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு அந்த ஸ்கின்ல வந்து அந்த மேல் தோல் வந்து ரொம்ப சேதம் அடைஞ்சிருந்தது அப்படின்னா அது போயிட்டதுக்கு அப்புறமா வேற ஒரு தோல் வரும், அது ஃப்ரெஷ்ஷா வளரும் அப்படின்லாம் நிறைய நமக்கு சொல்லப்படுது. நூல்களில் படிக்கிறோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இப்போ நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னீங்க. அப்போ அந்த நார் பயன்படுத்துறதுக்கும் அந்த ஸ்க்ரப் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டு ஒன்று தான். நாரை வச்சு ஸ்க்ரப் பண்றான், காட்டனை வச்சு ஸ்க்ரப் பண்றான், ப்ரஷ்ஷை போடுறான். நான் அதான் சொன்னேன்ல, ஒரு கத்தி வச்சு தேய்டா தோலை, இன்னும் நல்லா இருக்குண்டான்னு தான் சொல்லுவேன் நான். இது வந்து அப்ப அந்த டெட் செல்ஸ் அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் அதுவா போகும். இது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், தோல் வந்து கீழ் பாகத்துல இருந்து மேல் பாகத்துக்கு 58 நாள்ல இருந்து 72 நாளைக்கு ஒரு தடவை முளைக்குது. நம்மளுக்கு தெரியாமையே குளிக்கும் போதோ நடக்கும் போதோ ஏதாவது யூஸ் பண்ணும்போதோ உதிர்ந்துக்கிட்டே தான் போகுது. மேல் தோல் 28 நாளைக்கு ஒரு தடவை முளைக்கும். 28 நாளைக்கு ஒரு தடவை இந்த பழைய தோல் போய் புது தோல் வந்துகிட்டே இருக்கு. அது நம்ம கண்ணுக்கு தெரியுதா? தெரியறது இல்லை. ட்ரைனஸ் இருந்தா மாய்ஸ்சரைசர் போடலாமே ஒழிய ட்ரையா இருக்கு செதிலா இருக்குன்னு நல்லா சுரண்டிங்கன்னா இருக்கிறத சுரண்டி வியாதி வந்து அந்த வியாதியை வைத்தியம் பண்ற மாதிரி ஆகி போயிடும். ஏன்னா நீ இங்க அந்த கடையில பார்த்தோம்னாடாமா, எல்லா கடையிலையும் பூரா அந்த ஸ்க்ரப் இந்த ஸ்க்ரப், அது தொங்குது இது தொங்குது, சொரக்காய் தொங்குது, பூசணிக்காய் தொங்குது. என்னடான்னு கேட்டா எல்லா பொம்பளையும் சொரக்காவை தேய்க்கிறேன் பூசணிக்காவை தேய்க்கங்க.
இது எல்லாருமே கொஞ்ச நாளில் கருப்பாகி போயிடுவாங்கடாம்மா. ஏன்னா இது ஜென்ரலாக ஒரு 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 ஜென்ரேஷனே கருப்பாக்கக்கூடியதுமா. நான் ஹேருக்கு சொன்னேன் வழுக்கமண்டே ஆகி போயிடும், பாலைவனம் ஆயிரும்டா, ஒழுங்காக வைத்தியம் பண்ணுங்கன்னு. இந்தியாவில் இப்போ 22% ஆஃப் பீப்புள் பால்டு. இந்த 22%ல ஒழுங்கா வைத்தியம் பண்ணியிருந்தா கண்டிப்பா 20% கியூர் பண்ணிருக்கலாம்டா. இப்போ இதுல நீங்க பரம்பரை அப்படின்னா நிச்சயம் வரும் சொல்றீங்களே, இல்லாம இருந்ததுன்னா எப்படி? இல்லடாமா, அதாவது பரம்பரைங்கிறது வழுக்கை பரம்பரை இல்லை. எந்த ஹார்மோன் வழுக்கையை உண்டு பண்ணுதோ அதுதான் பரம்பரை. முன்னாடி அந்த ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ண மருந்து இல்லை, இப்ப இருக்கு. இப்ப நம்ம நான் பரம்பரை நான் வழுக்கை ஆவேன்னு சொன்னா ஒரு ஜெனரேஷனே பூரா வழுக்காகி போயிடும் மொத்தமும். 100% கியூரபிள்மா இனிஷியலா பண்ணா. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் ஈரோட்ல இருந்து பேசுறேன். வேற நிஷா. என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட கேளுங்க. டாக்டர் சொல்லுடாமா. எனக்கு 25 வயசு ஆகுது. இந்த வலது கையிலயும் இடது காலிலையும் வெள்ளையா தழும்பு இருக்கு. வெள்ளையா தழும்பு அடிபட்டு வந்துச்சாமா? அடிபட்டுலாம் வரல, இது 5 வயசுல இருந்தே இருக்கு. டாக்டர்லாம் நிறைய பேர் கன்சல்ட் பண்ணோம். பட் ஆனா இது என்னன்னு தெரியல. என்னன்னு தெரியாம எப்படிமா இருக்கும்? அது என்னன்னு சொன்னாங்களாமா? அது என்னமோ சொன்னாங்க, அந்த வெள்ளையா இருக்கிறது லியூகோடர்மா, விட்லைகோ. ஆமா சரிம்மா. அம்மா ஒண்ணு இல்லை, விட்லைகோங்கிறதுமா தோலுக்குள்ள நடக்கிற மகாபாரத போர். நம்ம தோலுக்குள்ள கலர் கொடுக்குற அணு ஒன்று இருக்குமா, மெலனோசைட். இதை எதிர்த்து நம்ம உடம்புல இருக்கிற ஒரு அணு சண்டை பிடிச்சி மெலனோசைட் செத்து போய் அந்த இடம் வெள்ளையாயிருது. நாங்கள் மருந்து மூலம் எப்படி சரி பண்ணோம்னா, இப்போ இந்த இடம் வெள்ளை அப்படின்னா இந்த இடத்த எரிச்சா சுற்றி இருக்கிற அணுவை உள்ளே கொண்டாந்துடலாம். இதுக்கு வைத்தியங்கள் இருக்குது. இந்த மெலனோசில்னு ஒரு லோஷன் இருக்குது, போட்டு தினம் வெயிலில் நின்னீங்கன்னா குறைஞ்சிரும். 7 மணி வெயிலில் 15 நிமிஷம் மெலனோசில் போட்டு நின்னாலே அந்த இடம் புண்ணாகி புண்ணு ஆறும்போது பிக்மெண்டேஷன் வந்துடும். இது ஒன்று. அப்படி நமக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இனி மெலனோசில்லாம் போட்டு போகலை, வைத்திய முறைகளில் சரியாகலைன்னா ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிக்கலாமா. அதாவது எந்த அணு இல்லையோ அந்த அணுவை இன்னொரு இடத்துலேருந்து கொண்டாந்துடலாம். இல்லாத இடத்துக்கு இருக்கிற இடத்துலேருந்து கொண்டாந்துடுறது. இப்போ நாங்கள் பொதுவாக தொடையிலேருந்து எடுப்போம், சின்ன சின்ன தோல் பிட்டாக எடுப்போம், இல்லைன்னா தோலாகவே எடுப்போம். அப்படி இல்லைன்னா சாயம் இருக்குது. இப்போ 15 நாளில் கல்யாணம், எனக்கு உதட்டில் வெள்ளை இருக்குது சார், கல்யாணம் நின்று போயிடும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உதட்டு சாயம் பூசுறீங்க, டெம்பரரி. நாங்கள் ஒரு சாயம் பச்சை குத்துறது வச்சுருக்கோம். இந்த வெள்ளை மேலே அந்த சாயத்தை தடவிட்டு பச்சை குத்தி விட்டுருவோம், கண்ட்ரோல் ஆயிரும். இது 3வது வழிமுறை. 4வது 5-ஃப்ளோரோயுராசில்னு கேன்சருக்கு போடுற ஒரு மருந்து இருக்குது. இந்த மருந்தை தடவிக்கிட்டே வந்தாலும் குறைஞ்சி போயிடும். பட் உங்களுக்கு மருந்து மூலம் போகுது அப்படின்னா அதுதான் பெட்டர். மருந்தில் சரியாகலை அப்படின்னா ஆப்ரேஷன். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கங்க. வணக்கம்மா. சென்னையில இருந்து பேசுறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு இப்போ 2 வருஷமா அந்த உள்ளங்கை உள்ளங்கால்ல இந்த சோரியாசிஸ் அந்த மாதிரி சொன்னாங்க. சரிம்மா. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார். அது அடிக்கடி நல்லா சரியாயிடுது, திரும்பவும் வருது. சோரியாசிஸ் அதுக்கு அதனால ஏதாவது பாதிப்பு உண்டா? இல்லம்மா, ஒண்ணுதான். சோரியாசிஸ்ங்கிறது வியாதி இல்லை. சோரியாசிஸ்ங்கிறது தோல் அதிகமா முளைக்குது. ஒரு மனுஷனுக்கு மேல் தோல் 28 நாளைக்கு ஒரு தடவை முளைக்கும், உங்களுக்கு 4 நாளைக்கு ஒரு தடவை முளைக்குது. அதாவது 7 மடங்கு அதிகமா முளைக்குது. இத கண்ட்ரோல் தான் பண்ணலாம். ஏன்னா இது உங்க அம்மா அப்பா, உங்க தாத்தா பாட்டி, இல்ல அவங்க அம்மா அப்பா யாரோ உங்களுக்கு கொடுத்துட்டு போன சொத்தை திரும்ப வாங்க முடியாது. நீங்க செய்ய வேண்டியது HBS6ன்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குமா, இதை ரெகுலரா இருக்கோ இல்லையோ போட்டுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப அதிகப்படியாச்சுன்னா மீத்தோட்ரெக்சைட் மாத்திரை இருக்கு, போட்டு கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா இந்த அதிகமா வேகமா வளரக்கூடிய தோல் எலும்பை தின்றோம். அதாவது முடக்கு வியாதிக்கு இந்தியாவில், ஆர்த்ரைட்டிஸுக்கு இந்தியாவில் 72% காரணம் சொரியாசிஸ் தான். சொரியாசிஸ்ன்னு தெரியாம இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, உடனே எலும்பு டாக்டர்கிட்ட போவாங்க. அவர் அந்த முடக்கு வியாதிக்கு வைத்தியம் பண்ணுவார், சொரியாசிஸை விட்டுருவீங்க. செதிலா தோல் எங்கேயாவது இருந்து முட்டு வலி வருது, கையில் வலி வருது அப்படின்னா அது சொரியாசிஸ்னால வரக்கூடியது. சொரியாசிஸை கண்ட்ரோல் பண்ணால் அது சரியாயிரும். நீங்கள் ரெகுலராக வைத்தியம் பண்ணுங்க. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நான் லக்ஷ்மி மதுரையில இருந்து பேசுறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. இப்ப ஆக்சுவலா இந்த பிரஸ்ட் கீழே பிரா போடுற இடத்துல கொஞ்சம் பிளாக், அதாவது இச்சிங் இருந்துட்டே இருக்கு, தோல் உரியற மாதிரியே இருக்கு. அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்? தொடையில இருக்காமா? இல்ல சார், அதெல்லாம் எதுவும் இல்ல. இந்த இடத்துல மாத்திரம் தான். ஆமா. அம்மா பொதுவா
இந்த இடத்துல மாத்திரம் இருந்தால், அதாவது பொதுவாக எப்படி இருக்கும்னா பிரெஸ்ட்டுக்கு கீழே, அக்கில்ல, தொடையில், இந்த 3 இடத்துல வந்தால் டயக்னோசிஸ் வேறம்மா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கெல்லாம் ஈரப்பதம் தங்குதோ, எங்கெல்லாம் ஃப்ரிக்ஷன் இருக்கோ அதில் வரக்கூடியது ஃபங்கஸ் கிருமி, அதாவது நுண்ணுயிர் தொத்து மாதிரி. அது இது இல்லாமல் உனக்கு அந்த இடத்துல மாத்திரம் வருது அப்படின்னா, பொதுவாக இந்த ப்ராவுனோட அந்த இலாஸ்டிக் கூட அலர்ஜி வரலாமா. அதை நீ மாற்றணுமா. நீ என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியோ அதை மாற்றணுமா. கான்டாக்ட், அந்த இடத்துல கான்டாக்ட் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இது வந்துக்கிட்டே இருக்குமா. ஃபங்கஸாக இருந்தால் 3 மாதம் வைத்தியமா. ஃபங்கஸாக இல்லாமல் வெறும் அலர்ஜியாக நீ சொல்கிறது கரெக்டாக இருந்தால் இந்த ஆயின்மெண்ட் நோட் பண்ணிக்கிடுமா, GRM இதை போடுமா, குறைஞ்சிரும். உன்னோட ப்ராவை மாற்றுமா, சரியாக போயிடும். நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம், துறையூர்ல இருந்து பேசுறேன் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் வணக்கங்க. சொல்லுங்க. ஃபேஸ் எப்போ ஆயிலியாவே இருக்கு, ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ணணும்? அம்மா, இந்தியாவில் ஆயிலே கிடைக்கல, அட்லீஸ்ட் உங்கள் முகத்துலையாவது ஆயில் இருக்கேன்னு பார்த்துக்கிடுங்க. இது சும்மா கிண்டலுக்கு. பேசிக்கலாக எப்படின்னா, நம்ம உடம்புல வேர்வை வர்றது நம்ம உடம்புனோட ஹீட்டை வெளியே தள்ளுறதுக்கு, உடம்பை கூலாக வைக்கிறதுக்கு. இந்த எண்ணெய் வெளியே வர்றது, எண்ணெய்க்கு நிறையா ஃபங்க்ஷன் இருக்குமா. ஒன்று, இந்த எண்ணெய் வந்து மஸ்கிட்டோ ரிப்பலண்ட், அதாவது கொசுக்கடி பாருங்கள், யாருக்காவது முகத்தில் கடிக்குதான்னு பாருங்கள். கை கால் எல்லா இடத்துலையும் கடிக்கும், முகத்தில் கடிக்காது. ஏன்னா அந்த எண்ணெய். ஒன்று. ரெண்டாவது, பூஞ்ச காளானை தடுக்க வல்லது. பூஞ்ச காளான்ங்கிறது ஃபங்கஸ். ஃபங்கஸ் நோய் வராமல் தடுக்கக்கூடியது அந்த எண்ணெய். மூணாவது, மாய்ஸ்சரைசர். இதுக்காகத்தான் கடவுளோட படைப்பு நமக்கு இந்த எண்ணெய் இருக்கிறதுமா. சரி, எண்ணெய் ரொம்ப வருது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு மாத்திரை இருக்குமா, ஐசினா, ISINA. இந்த ஐசினா மாத்திரையை 6 மாதம் கண்டினியூ பண்ணால் ஃபேஸ் ட்ரை ஆயிருமா. பட் இந்த மாத்திரையை குழந்தை உண்டாக போகிறவங்களோ, கல்யாணம் இப்போ பண்ணியிருக்கவங்களோ போடக்கூடாது. கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் முடிஞ்சிருந்தா தாராளமாக போடலாமா. நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம், குட் மார்னிங் மேடம். வணக்கம் சார், என்ன சந்தேகம் கேளுங்க. அரவிந்த், வேலூர் மேம். நான் கேளுங்க அரவிந்த். ஹலோ சார், இது மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு வந்து லைக்கன் டிசீஸ் வந்து ஃபுல்லா ஹேர் லாஸ் ஆயிடுச்சு சார். லைக்கன் பிளேனஸ். அதான் வந்து அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கா சார்? அவருக்கு வந்து இன்னும் 1 மந்த்ல மேரேஜ் சார். அவருக்கு முடியெல்லாம் போயிருச்சு, 1 மாசத்துல முடிய வளர்க்க சொல்றீங்க. இல்ல தம்பி, இப்ப நீங்க சொல்ற வியாதி லைக்கன் பிளேனஸ் நீங்க சொல்றீங்க. லைக்கன் பிளேனஸ்னு வியாதி தலையில வந்தா அதுக்கு பேரு லைக்கன் பிளேனோ பைலாரிஸ். அது என்னன்னா, முடியினோட வேற முடிஞ்சு போச்சு. ஸ்காரிங் அலோபேஷியான்னு சொல்லுவோம். அதாவது முடி உதிர்றதுல நான் ஸ்காரிங் அலோபேஷியா, ஸ்காரிங் அலோபேஷியா. அதாவது தழும்புகளோட இருக்கிறது ஸ்காரிங், தழும்பு இல்லாம வர்றது நான் ஸ்காரிங். தழும்போட வர்றது சரி ஆகாது. அவருக்கு தழும்பு இருக்கு சார். ஆமா சார். அதான், தழும்போட வந்திருந்தா அது ஆகாது. நீங்க என்ன செய்யணும், இனி கூடாம இருக்கிறதுக்கு ஸ்டீராய்டு மாத்திரைகள் இருக்கு. ஸ்டீராய்டு மாத்திரைகளை போட்டிங்கன்னா இனி இருக்கிற முடியாவது பாதுகாப்பு பண்ணிடலாம். ஸ்டீராய்டு மாத்திரை போடலைன்னா இருக்கிற முடியும் போயிடும். நன்றி சார். டாக்டர், இப்போ நீங்கள் சில விஷயங்கள் வந்து நம்ம தெரியாமலே நம்ம காலங்காலமாக செஞ்சுட்டு இருக்கோம். அதில் உதாரணம் இந்த நார் தேய்க்கிறதுன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி இறுதியாக வேற ஏதாவது செய்யக்கூடாது ஆனால் நம்ம தெரியாமல் அதை செஞ்சுட்டு இருக்கோம் அந்த பழக்கம்னா அது என்ன? இதில் 2 விஷயமா. அதாவது மஞ்சள் தேய்க்கக்கூடாது. மஞ்சள் தேய்ச்சா வெயில உள்வாங்கக்கூடியது மஞ்சள், தோல் கருத்து போயிடும். ரெண்டாவது, நல்லெண்ணெய் குளியல். நல்லெண்ணெய் வந்து பூஞ்சக்காலானை எதிர்க்க வல்லது, பொடுகு வராது, தோலில் வர்ற பொடுகுகள் வராது. நல்லெண்ணெய் குளியல் வாரத்துக்கு 1 தடவை குளிச்சா தோலுக்கு ரொம்ப நல்லது, முடிக்கு ரொம்ப நல்லது, சரும நோய்கள்லேருந்து பாதுகாப்பு. நிச்சயம். இன்றைய நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை இன்னைக்கு தெளிவுபடுத்திருக்கீங்க டாக்டர். நிறைய பேருக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். இன்றைய ஹலோ டாக்டர்ல கலந்து கொண்டதற்கு நன்றி. வணக்கம். அதாவது தோல்ல பொதுவாக வியாதிகள் வரக்கூடாது, அப்படி வராமல் இருக்கணும்னா நல்ல உணவு பழக்கங்களை நம்ம முறையாக கடைபிடிக்கணுங்கிற தகவலை இன்னைக்கு நீங்கள் கேட்டிருப்பீங்க. மீண்டும் நாளைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மற்றொரு பிரபல மருத்துவரோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றியும் வாழ்த்துக்களும்.